ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் இணைந்த காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. எஸ், நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. நம்மளோட ஸ்வாதி குண்டா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கரண்ட்டாக வந்து அவங்க சன் டிவியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 3 முடிச்சு அப்படிங்கிற சூப்பர் ஹிட் சீரியலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஈரமான ரோஜாவே சீசன் 2ல் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த காம்போ, அதாவது நம்மளோட ஹீரோ தினேஷ் உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒருத்தர் தான். ஆல்ரெடி ஈரமான ரோஜாவையில் தினேஷ் ஸ்வாதி 2 பேருமே வந்து ஒன்றா நடிச்சிருக்காங்க. அந்த காம்போ மறுபடியும் வந்து ஒன்றா இணையிறாங்க. எஸ், இது வந்து என்ன அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆட் ஷூட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே ஸ்வாதி வந்து உட்காந்துட்டு போஸ் கொடுத்துருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது மேபி ஆட் ஷூட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஆட் ஷூட் வந்து நம்ம தினேஷ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட் ஷூட்டா இல்லை ஷார்ட் ஃபிலிமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது எனக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் காஸ்ட்யூமில் வந்து இருக்காங்க. ஆட் ஷூட்டுக்கும் இப்போ அந்த மாதிரி தான் 4-5 காஸ்ட்யூமில் மாற்றி ஆட் ஷூட் எடுக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம். பாப்போம், வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்ட்யூமில் நம்மளோட ஸ்வாதி, அதே மாதிரி தினேஷும் இந்த ஆடில் இருக்கார் அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம், ஆட் ஷூட்டா இல்லை ஷார்ட் ஃபிலிமா அப்படின்னு சொல்லி. அந்த சரௌண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது, நம்ம ஸ்வாதியை பார்க்கும்போது ஆட் ஷூட்டாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.